students, today we are going to learn about lesson 4 Greenland. In the world, the very hottest place is the equatorial region. அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமான வெப்பமான பகுதி எது அப்படின்னா that is the equatorial region. Okay, in the world the most coldest place is the Arctic region. ரொம்ப குளிர் பிரதேசம் எது அப்படின்னா that is the Arctic region. Okay, now you see the image. See the image. Okay, in the Arctic region full of covered with snow. Okay, thick layer of snow with covered in the Arctic region. Okay, the part of the region, the part of other region is called the tundra region. Tundra region means that place not having any plants and trees are not grown in that area. அதாவது அந்த பிளேஸ்ல வந்து எதுவுமே வந்து எந்த ஒரு பிளான்ஸோ ட்ரீஸோ இருக்காது. See the image ma, identify. See the image, not having any plants and trees not growing in that area, that is called the tundra region. Okay, most of the place is covered with snow. Okay, Greenland is also called a island. Greenland is also called a island. What is mean by island? Island, a piece of land surrounded by water. A piece of land surrounded by water is called the Greenland. See the image, this is a Greenland. This is a Greenland. This Greenland is surrounded by the full of covered by the water. Okay, it is Greenland is situated in, see the world map means is situated in Greenland, நார்த் அட்லாண்டிக் ஓசன். அதாவது வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் சைடு இந்த அட்லாண்டிக் ஓசன் பக்கத்தில் இருக்கிறதா திட் இஸ் அ கிரீன்லேண்ட். கிரீன்லேண்ட் இஸ் வெரி லாங்கஸ்ட் லேண்ட் இன் த வேர்ல்டு. ஓகே, that is called the island. I told you, no, Greenland is also called island. அதாவது உலகத்திலேயே மிக நீளமான ஐலாண்ட் எது அப்படின்னா there is the Greenland. Okay, next you go to the landscape. அதாவது இந்த ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் இன் த கிரீன்லேண்ட். கிரீன்லேண்ட் இஸ் லோ பிளாட்டியூ சரௌண்டட் பை த கோஸ்டல் மவுண்டைன்ஸ். அதாவது லோ பிளாட்டியூ, த லாஸ்ட் கிளாஸ் லேர்ன் யூனோ வாட் இஸ் மீன் பை பிளாட்டியூ. பிளாட்டியூ அப்படின்னா பீடபூமிகள். பிளாட்டியூ அப்படின்னா என்ன சொன்னால் பீடபூமிகள். அதாவது லோ பிளாட்டியூ, அதாவது உயரம் குறைவான பிளாட்டியூஸ் அண்ட் தென் சரௌண்டட் த கோஸ்டல் மவுண்டைன்ஸ். கோஸ்டல் மீன்ஸ் கடலோர மலைகள் எல்லாம் இருக்கிறதா தட் இஸ் த லேண்ட்ஸ்கேப். எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன உயர அதிகமான பனிப்பாறைகள், அது கூட என்ன இருக்கும் அப்படின்னா கடலோர மலைகள் சேர்ந்ததா தட் இஸ் த லேண்ட்ஸ்கேப். ஓகே, in this place is full of covered with ice. இதால கவர் ஆயிருக்கும் அப்படின்னா full of covered with ice. It is called the ice cap. அதாவது கேப் நம்ம எப்படி நம்ம தலையில் போட்டு எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது. கேப் மாதிரி இருக்குது. You look like this the cap, அதாவது தொப்பி மாதிரியே இருக்கும். So it is called the ice cap. Okay, the pits of ice. See the image, the pits of ice break into and fell down into the sea is called iceberg. What is mean iceberg mean in Tamil? பனிப்பாறைகள். அதாவது ஒரு துண்டு, ஒரு பனி வந்து ஒரு பனிக்கட்டி உடஞ்சி அது என்ன ஆகுது ஃபெல் டவுன், அதை கீழே விழுந்து அந்த சீக்குள்ளே கடலுக்குள்ளே கலக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா தட் இஸ் த ஐஸ்பர்க்ஸ், பனிப்பாறைகள். நெக்ஸ்ட் யூ கோ டு த climate. Climate in Greenland. In the Greenland 9 to 10 months having the most extremely cold in that place. Okay, in that place having 9 to 10 months having most extremely cold in that place means எப்படி இருக்கும் அப்படின்னா that is the winter season. 9 to 10 months having in that place means winter season. எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். in that place having the dark and
கோல்ட்னஸ், அதாவது ரொம்ப குளிராக இருக்கும், ரொம்ப இருட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்லி சம்மர் சீசன் ஃபார் ஒன்லி 2 or 3 months, only 2 or 3 months having the summer season. In that season sun can be seen at midnight also. அதாவது மிட்நைட்லேயும் வந்து சன் தெரியுது அப்படின்னா எப்போ அப்படின்னா சம்மரில் மிட்நைட்லேயும் சன் தெரியும். ஸோ இட் இஸ் கால்டு த கிரீன்லேண்ட் இஸ் ஆல்சோ கால்டு த லேண்ட்ஸ் ஆஃப் த மிட்நைட் சன், அதாவது நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க? நள்ளிரவு சூரியன். லேண்ட்ஸ் ஆஃப் த மிட்நைட் சன். யூ see the image மா, இந்த சம்மர் சீசன் யூ லுக் லைக் திஸ். அதாவது சம்மர் சீசனில் மட்டும்தான் லைட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா டே டைம்லேயும் இருக்கும் சன்னு, மிட் நைட்லேயும் இருக்கும். ஸோ இந்த கிரீன்லேண்ட் இஸ் ஆல்சோ கால்டு த மிட் நைட் ஆஃப் த சன், அதாவது லேண்ட்ஸ் ஆஃப் த மிட் நைட் சன். ஓகே, நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் ரேர்லி ரைஸ் இன் த டெம்பரேச்சர், அதாவது எபோவ் ஃப்ரீசன். ஓகே, எபோவ் ஃப்ரீசன் மீன்ஸ் அதாவது பனி உரை. இந்த பனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த see the image, இந்த பனி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தான், அதாவது அடிக்கொருக்கா, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரைஸ் ஆகாமல் எப்போவாவது ஒரு தடவை தான் வந்து இந்த ஃப்ரீசன், அதாவது இந்த பனி உறைஞ்சதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பர்மனெண்ட்லி ஃப்ராசன் கிரவுண்ட் இஸ் கால்டு தி பெர்மாஃப்ராஸ்ட். பர்மனெண்ட்லி அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு பனிக்கட்டி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நகராமல், அதாவது வந்து மெல்ட் ஆகாமல் அதே இடத்துல இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு தி பெர்மாஃப்ராஸ்ட். பெர்மாஃப்ராஸ்ட் இன் மீனிங் இன் தமிழ் நிலத்தடி உறைபனி. அது ஒரு இடத்துல வந்து பனி அப்படியே உறைஞ்சிருக்குது, அந்த இடத்துல அப்படியே இருக்குதுன்னா தட் இஸ் கால்டு த பெர்மாஃப்ராஸ்ட். மீனிங் இன் தமிழ் நிலத்தடி உறைபனி. ஓகே, நெக்ஸ்ட் go to the next topic. Vegetation in Greenland. Vegetation in Greenland. In that place full of covered with snow means not having any rains. இங்கே எப்படி இருக்கும்? ஃபுல்லாக வந்து எதால் கவராக இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக பனியால் கவராக இருக்கிறனால இங்கே என்ன இருக்காது அப்படின்னா not having any vegetation. ஓகே, ஒன்லி சம்மர் டைம்ஸ் இமேஜ் இன் த ஸ்னோ. அதாவது சம்மர் டைம் மட்டும்தான் என்ன ஆகுனா அந்த ஸ்னோ மெல்ட் ஆகும். அந்த தட் டைம் ஒன்லி யூ க்ரோ த சம் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் அண்ட் கிராஸ் கேன் பி சீன். சம் ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்ஜ் ட்ரீ, லிஜன் ட்ரீ, willow tree. Okay, these trees are grown in that area, but these trees never grown beyond the height of the man. Beyond the height of the man, அதாவது மனிதர் உயரத்துக்கு குறைவாக தான் இருக்கும், அதுக்கு மேலே என்ன ஆகாது அப்படின்னா வளராது. இந்த மரங்கள் என்னது அந்த ஹைட்டில் இருக்கிறாங்க பாருங்கள், அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு உயரத்துக்கு அதிகமாக, அதாவது அவை ஹைட்டுக்கு மேலே வந்து இருக்காது, அதை விட குறைவாக தான் இருக்கும் ஹைட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூ கோ டு த வைல்ட் லைஃப். Next, you go to the wildlife in Greenland. What are the animals found in that Greenland means? For example, a polar bear, Arctic fox, lemming. Lemming is look like that mouse. எப்படி இருக்கும் அப்படின்னா இது எலி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டிலலாம் பார்க்குங்க எலி, அந்த எலி மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு எலி மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? that is a lemming. These animals are found in the next musk ox. These animals are found in the Greenland. Okay, the huskies are next huskies. It is a huskies. Okay, huskies are used the people for pulling the sludges. What is mean by sludges? அதாவது சருகலாக இருக்கும் அந்த அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்னா பனி சறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹஸ்கீஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வால்ஃப் இஸ் லுக் லைக் ஏ டாக். It is a huskies used for in travel in that area. Okay, is huskies used for the people
ஃபார் புல்லிங் த ஸ்லெட்ஜஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஹஸ்கிஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வால்ஃப். வால்ஃப் அப்படின்னா ஓநாய். வால்ஃப் இஸ் லுக் லைக் த டாக்ஸ். லுக் லைக் த டாக்ஸ், டாக்ஸ் மாதிரியே இருக்கும். இட் இஸ் அ டொமஸ்டிக் அனிமல் ஃபார் தட் பிளேஸ். எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வால்ஃப் வந்து நாய்கள், அதாவது டாக்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இட் இஸ் த டொமஸ்டிக் அனிமல் ஃபார் தட் இன் தட் பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட் next the life of the people. Life of the people. The Greenland people are called Greenlanders. That is the Eskimos. That is the Eskimos. Greenlanders. These peoples for thick bodies. Thick bodies means எப்படி இருப்பாங்க, நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க. அப்புறம் short legs, short shoulders and flat face. எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபேஸு ஃப்ளாட்டாக இருக்கும், அதாவது தட்டையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் see the image. எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஷார்ட்டாக இருப்பாங்க, at the same time ஃப்ளாட்டாக இருக்கும் ஃபேஸு, hand and shoulder is very short. ஓகே, next this people's life is very tough because of it very harsh climate. எப்படி இருக்கும் அப்படின்னா climate ஃபுல்லாக கவர்ட் வித் ஸ்னோ மீன்ஸ் வாட் டுமா, எதாவது பண்ண முடியுமா? ஃபுல்லாக கவராக என்ன எதால் கவர் ஆகிருக்குன்னு சொன்னால் ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும். ஸோ didn't grow in any grabs. என்ன பண்ண முடியாது, எந்த பயிர் விளைவிக்க முடியாது. அதனால் இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், அதாவது வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைனால these people is face the tough of climate. Okay, next you go to the dresses. You see the dress ma, these peoples used for in the leather, the costly, the quality leather of boots, leather boots and the thick layer of the two set of trousers. அதாவது வந்து trousers எப்படி போடுவாங்க அப்படின்னா திக் லேயர், அதனால திக்காக நல்ல தடிமனாக போடுவாங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் யூ ப்ரொடெக்ட் ஃப்ரம் த கோல்ட் ரீஜன், அதாவது அந்த குளிர்லேருந்து காத்துக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பூட்ஸ். ஓகே, த குவாலிட்டி ஆஃப் லெதர் பூட்ஸ் அண்ட் த திக் லேயர் ஆஃப் டபுள் ட்ரௌசர்ஸ். த விமன் அண்ட் சில்ட்ரன் and men, women, children, all of them used the coats. The coats are used from made from the animals fur. Animals fur means FUR. Fur means அதாவது அந்த அனிமல்ஸோட என்ன சொல்கிறது தலைமுடி. ஓகேங்களா, அதோட அது தலைமுடியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோட்ஸு, அந்த கோட்டாக வந்து செய்வாங்க. அந்த கோட்டு தான் என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் இட் யூ ப்ரொடெக்ட் ஃப்ரம் த கோல்டு. ஓகேங்களா, அந்த குளிர்லேருந்து காத்துக்கிறதுக்காக இந்த கோட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஹவுசஸ். these people not having the permanent house. இவளுக்கு என்ன கிடையாது அப்படின்னா பர்மனெண்ட்டாக ஒரு ஹவுஸ் கிடையாது. நாட் யூஸ் ஃபார் த பில்டிங் மெட்டீரியல்ஸ். என்ன யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஹவுஸ்க்கு பில்டிங் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் we are using in the making a house means what to do, the sand, cement and iron etc. எல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் பில்டிங்கு உருவாக்குவோம். ஃபர்ஸ்ட் the Eskimos are used for only made from the house from only for snow. ஒன்லி ஃபார் ஸ்னோ. எதில் வந்து வீடு உருவாக்குவாங்க அப்படின்னா ஸ்னோ, ஐஸ் மூலமாக தான் வீடு கட்டுவாங்க. த ஸ்னோ ஹவுசஸ் ஆர் கால்ட் இக்லூஸ். திஸ் இஸ் ஏ இக்லூ. திஸ் இஸ் ஏ இக்லூ. ஓகேங்களா, இதுதான் இக்லூன்னு சொல்லுவோம். ஹவு டு மேக் த ஸ்லாப் ஆஃப் ஐஸ் டு 1 by 1 to make the house means to form a circle. எப்படி ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பனிக்கட்டையாக எடுத்து வைக்கும் போது என்ன ஆகும்னா you form a circle. The top of the house to make one hole. Make one hole. Make one hole and that is a igloo. How to make a igloo ma? The a slab of ice, அதாவது ஒரு ஐஸ் கியூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிட்ஸ் ஆஃப் ஐஸ் டு மேக் ஏ ஹவுஸ் மீன்ஸ் அப்படியே அடிக்கிட்டே போகும்போது டு ஃபார்ம் ஏ சர்க்கிள். ஓகே, the top of the igloos having the house having only one hole for breathing. The igloos have only one door having, அதாவது ஒரே ஒரு
கதவு மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் the floor of the house made from the animal skin. எதால இருக்கும் அப்படின்னா தரை, அனிமல் ஸ்கின்னை வந்து தரையாக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் the inside the igloos are very warm. எப்படி இருக்குன்னா ரொம்ப சூடாக இருக்கும், உள்ளே போனால் கொஞ்சம் சூடாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வாட் ஐ டோல்டுமா, the snow house are called igloos. So snow house are called igloos. Next you what you will learn, the hunting for food. Next hunting for food, that is people's not having any grass means though these people's hunting for the animals for their food. எதுக்காக வந்து அனிமல்ஸ் வந்து வேட்டையாடுறாங்க அப்படின்னா only for their food, அது வந்து சாப்பாட்டுக்காக. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஆல்ரெடி ஐ டோல்டு வெஜிடேஷன்லேயே நான் சொன்னேன், இங்கே வந்து பிளான்ட்ஸ் வந்து பிளான்ட்ஸ் இருக்காது. ஸோ we want them, they want the food means to hunt the animals. Okay, these are used the people used the hunting for the weapons are harpoons. Hunting for food for harpoon. This is the harpoon. The harpoon அப்படிங்கிறது இது that is the weapon. ஓகேங்களா. அதாவது வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணுற வெப்பன் தான் இது. The harpoon having the back side you tie the one rope. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா the back side you see ma, back side என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு rope வந்து இருக்கும். hunt பண்ணி for example a blue whale, a blue sea fish. இப்போ வந்து அது வேட்டையாடுறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா see the image, இப்படி வேகமாக அதை போட்டு அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிடச்சிருச்சு, அதை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த கயிறை வச்சு இழுக்கிறதுக்காக இந்த வெப்பன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு see the image, இப்படி தான் இருக்கும் இந்த ஹார்பூன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது. லுக் லைக் திஸ், இதுதான் ஹார்பூன். ஓகே. நெக்ஸ்ட்டு today what we learn ma, lesson 4 Greenland. What are the topics today we are learn? Greenland is where is situated in the Greenland is situated in the North Atlantic Ocean. Next land surface means நிலமேற்பரப்பு. How do land surface in the Greenland? Next climate, which climate is having in the Greenland? என்ன climate அங்க இருக்கு? 9 to 10 months for winter season, 2 or 3 months for summer season. Next temperature rarely rise above the freezing. Next vegetation, which grass is grown in that area means nothing to grow. So next wildlife, what are the animals found in that area? Next life of the people, the life of the people is very tough. எப்படி இருக்கும்னா ரொம்ப டஃப்பான லைஃப் தான் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கிளாத், which dress to wear in that area, peoples are which dress to wear in that cold region. Next house, the snow house are called igloos. அதாவது பனி வீட என்ன சொல்லுவோம்னா that is called igloos. Hunting for food, these peoples Greenland peoples are Eskimos, are I told you know the Eskimos peoples hunting the animals for their food. Okay students, this lesson is finished. Go through the lesson. Okay, thank you.